இப்போ இந்த 2026ல கூட ஒரு மனுஷனோட அடிப்படை தேவைகள்ல ஒண்ணான இருப்பிடம் அப்படிங்கிறது இல்லாம பல மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது வந்து பல வருட போராட்டம். இன்னமும் இதுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் அதுக்கு அவங்களோட குரலுக்கு வந்து செவிசாய்க்கல. எல்லாருமே அவங்களோட பிரச்சனையை ஹோல்டர்ல தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும், இது எங்க நடக்குது, எங்க இந்த பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும், அதே நேரத்துல இதை ஏன் மீடியா கவர் பண்ண மாட்டேங்குது. நம்ம வந்து பெரிய நியூஸ் சேனல் நினைக்கிற பல சேனல்கள் வந்து இவங்களோட குரல்களை ஏன் எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்குது அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது போக இந்த வீடியோல வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே சப்போர்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா வீடியோவோட எண்ட்ல சில சந்தேகங்கள் எனக்கு இருக்கு. அதை உங்களுக்கு தெரிஞ்சா அதை நீங்க கொஞ்சம் அந்த டவுட்டுக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். இப்ப நான் சொன்னோம்ல, இப்ப வந்து இந்த இருப்பிடம் வீடே இல்லாம நிறைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, அது எங்க அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய ஹார்பர் தொகுதியை சேர்ந்த ஆஹ், ஜட்காபுரம், ஆதி ஆந்திரா காலனி, அப்புறம் கல்யாணி நகர், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடிப்படையான வசதிகள் இருக்கக்கூடிய இருப்பிடமே கம்மியா இருக்கு, இருப்பிடமே இல்ல அப்படிங்கிற மாதிரியும், அரசு வந்து எங்களுக்கு நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க, எங்களுக்கு வந்து வீடு கட்டி தரோம், உங்களுக்கு வந்து இந்த இது குடிசை மாற்று வாரியம் சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதாவது தமிழ்நாடு அர்பன் ஹெபிடேஷன் டெவலப்மெண்ட் சென்டர்னு சொல்லி குடிசையில இருக்க மக்களை வந்து அடுக்குமாடி குடியிருப்புக்கு கொண்டு போற மாதிரி திட்டம் இருக்குல்ல, அப்பெல்லாம் அவங்களை கொண்டு போறேன்னு சொல்லி எல்லாம் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க. எலெக்ஷன் டைம்ல ஓட்டுக்கான்னு கேட்டாங்க, நாங்க ஓட்டுலாம் போட்டோம். என்ன பண்ணாலும் எங்களுக்கு இது வரைக்கும் அப்படி ஒரு வீடு கிடைக்கல. 10க்கு 10 ரூம்ல ஒரு 4-5 பேர் ஒரே ரூம்ல இருக்கிறோம். நீட்டி படுத்தா கால் தட்டுது, எந்திரிச்சுன்னா தலை தட்டுது, இப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி அவங்க 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 இருக்கக்கூடிய அந்த தெருவுல போதுமான சாலை பராமரிப்பு கூட இல்ல, ரோடே இல்ல. கழிவுநீர் தொட்டியெல்லாம் அப்படியே ரோட்ல போய்கிட்டு இருக்கு கழிவுநீர்லாம். இது வந்து எப்படி இப்படி இருந்தா எப்படி அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியா ஒரு சுகாதாரமா இருக்க முடியுங்கிறேன். அந்த அந்த செப்டிக் டேங்க் அந்த கழிவுகள்லாம் ரோட்ல போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த கொசு இதை கடிச்சு எப்படி அவங்களால ஒரு ஒரு சேஃபான ஹெல்த்தியான லைஃப் வாழ முடியும். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம ஏதாவது ஊர் ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல குப்பையை கொட்டுவாங்கல்ல, இந்த நகராட்சி கழிவுகள், மாநகராட்சி கழிவுகள் எல்லாம் குப்பையை கொட்டி ஒரு இடத்துல தேக்க வைப்பாங்க பாத்தீங்களா, குப்பைக்காடு மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த இடங்கள் வந்து பொதுவா வந்து சில பெண்கள் வந்து டாய்லெட் போற இடமா அவுட் சைடா யூஸ் பண்ணிக்கிட்டு வாங்க, அப்பெல்லாம் போய்கிட்டு இருக்குல்ல. பல கிராமங்கள்ல இதெல்லாம் நடக்குது, ஊருக்கு அவுட்ல. அது மாதிரியான இடத்துலதான் இவங்க வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு குப்பைகள் இருக்கு. இந்த இந்த இடத்துக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த அந்த குப்பையை தூக்க வருவாங்களா வரமாட்டாங்க, தூய்மை பணியாளர் அந்த இடத்துக்குள்ள போக மாட்டாங்களா, அங்க தூய்மை பணியாளர்களுக்கு வேலையே கிடையாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது அந்த ஆதி ஆந்திரா காலனி, கல்யாணி நகர், ஜட்காபுரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட கோரிக்கை. இது பல வருஷமா எங்களுக்கு இருக்கு, எல்லா ஆட்சியும் மாறிடுச்சு, ஏன்னா எங்களுக்கு தேவையானது நடக்கல அப்படிங்கிறாங்க. சரி, இப்ப இங்க யாரு இப்ப எம்எல்ஏவா இருக்கிறார் அப்படின்னா டிஎம்கேவை சேர்ந்த பி.கே. சேகர் பாபு அவங்க தான் இப்ப அங்க எம்எல்ஏவா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறாங்களா, இந்த மக்களோட கோரிக்கை உங்களுக்கு தெரியாதா, அதை வந்து இனிமேதான் அவங்க ஃபர்தரா இது பண்ண போறாங்களா அப்படின்னா 2016, 2021, 2026 இந்த 3 எலெக்ஷன்லையும் அதே தொகுதியில் நின்று தான் ஜெயிச்சிருக்காங்க பி.கே. சேகர் பாபு அவங்க. இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்ப டிவிகே கவர்மெண்ட் முன்னாடி இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இருக்காங்களா, அவங்க ஹார்பர் தொகுதி வந்து டிஎம்கேவோட ஃபோர்ட்னு சொல்றாங்க. திமுகவின் கோட்டைகள்ல ஒன்னான ஹார்பர் தொகுதி ஏன் திமுக இந்த தொகுதிக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கல அப்படிங்கிறது தெரியல. 91 எலெக்ஷன்ல கருணாநிதி அவர்கள் வந்து ஹார்பர்ல இருந்து ஜெயிக்கிறாங்க. திமுகவே படுதோல்வி அடைஞ்சு தோக்குறாங்க. 91 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கிறாங்க, ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த நேரத்துல சென்னை ஹார்பர் தொகுதியில டிஎம்கே ஜெயிக்கிறாங்க. அவ்வளவு சப்போர்ட் இருக்கு டிஎம்கேக்கு அந்த பகுதி மக்களுக்கு. அப்படி இருந்தும் கூட ஏன் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அல்டர்னேட்டிவ் பிளான் யூஸ் பண்ணல, ஏன் வேற ஏதாவது பண்ணல அப்படிங்கிறது தெரியல. அது மாதிரி எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அதிக முறை கிட்டத்தட்ட 10 எலெக்ஷன்ல அந்த தொகுதியில டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 2011 மட்டும்தான் அந்த தொகுதியில ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப கம்மியா தான் மற்ற கட்சிகள் 10 எலெக்ஷன் நான் வச்சுக்கோங்க, 10 எலெக்ஷன்ல அந்த இடத்துல டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட டிஎம்கேவோட 4. ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் உங்களால பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இது பண்றப்ப இந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்து எம்எல்ஏ வந்து சேகர் பாபு அண்ணன் தான். அவங்ககிட்ட போய் நாங்க கேட்டோம்னா அந்த மாவட்ட நிர்வாகி அவங்ககிட்ட போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள போய் பார்த்தா பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. எங்களை எதிர்த்தாப்புல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் மாதிரி கட்டிட்டாங்க. கவர்மெண்ட்ல இருந்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட்டாங்க. கட்டி இருந்ததுல டாப் ஃப்ளோர் ஃபுல்லாவுமே
கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு அடுத்து பார்ப்போம் பார்ப்போங்கிறாங்க. அங்க வந்து சுமார் ஒரு 300 குடும்பங்கள் கிட்ட இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த 300 பேர்ல பாதிக்கு பேத்துக்கு அங்க இடம் கொடுத்துருக்காங்க. இன்னும் பாதி பேரா இங்கேயே தான் இருக்கணும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அந்த பிரச்சனை என்னன்னு தெரியல. ஆஹ் இத வந்து சரி இதான் சால்வ் பண்றதுக்கு வேற வழி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி இது பண்றப்ப பிராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இது எந்த அளவு பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு இந்த விஷயமே இப்போ ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தா தெரியும். எந்த நியூஸ் சேனல்லயுமே இப்படி ஒரு எனக்கு இப்படி இடம் இருக்குன்னே தெரியாது. ப்ராமிஸா. ஏன் நான் வந்து ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்தவன். எனக்கு ஜட்டாபுரம்னு ஒரு ஊர் இருக்குங்கிறதே தெரியாது. ஒரு ஒரு பிளேஸ் இருக்குன்னே தெரியாது எனக்கு. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து ஏன் நியூஸ் சேனல் கவர் பண்ணல? மக்களுக்கு வந்து மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள மற்ற மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறது தான் நியூஸ் சேனலோட வேலை. அதான அதுக்கான பிரின்சிபிள் கரெக்ட் தானே? அப்படி இருக்கிறப்ப ஏன் இவங்க போய் இந்த பிரச்சனையெல்லாம் கவர் பண்ணல அப்படின்னு தெரியல. நீலம் சோசியல் மீடியா இருக்காங்களா, அவங்க தான் இந்த வீடியோவ கவர் பண்ணியிருக்காங்க. அந்த மக்கள்ட்ட இன்டர்வியூ மாதிரி எடுத்திருக்காங்க. என்ன பிரச்சனை காமிச்சிருக்காங்க. மத்த யாருமே பண்ண மாதிரி தெரியல. அப்படி ஒரு அடுத்தடுத்து பிரேக்கிங் நியூஸ்ல இவங்க இவங்க படுற கஷ்டத்தை போட்டுக்கிட்டே இருந்தா தானே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிலாம் இல்லையே. இது வந்து ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கு. இவங்களாவது வீட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. ரைட்டா? கால் நீட்டி படுக்க, எந்திரிச்சா தலை தடுத்து கஷ்டப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. ரமணன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற தெருவுல பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ 2026ல தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டோட பூர்வ குடிகள் சொல்லப்படுற இந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட 4, 5 தலைமுறையா சென்னையை சேர்ந்த பூர்வகுடி மக்கள் வந்து பிளாட்ஃபார்ம்ல தூங்கி எஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்றாங்க. இது எனக்கு புரியல என்னன்னு. நார்த் இந்தியால இருந்து வராங்க சில பேர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்பு வேலைகள் தேடி ஃபாஸ்ட் ஃபுட் கடையில எல்லாம் வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஓனர்கள் வந்து அவங்களுக்கு தங்குறதுக்கு இடத்த கொடுத்து அவங்க ஃபேமிலியா வந்துடுறாங்க. நிறைய இடங்கள்ல என்னால பார்க்க முடியுது. அவங்க ஒய்ஃபையும் கூட்டு வந்துடுறாங்க நார்த் இந்தியா. அவங்க வந்து அவங்க இங்க உட்கார அவங்க இங்க அவங்களுக்கு ஒரு வீடை கொடுத்து அவங்க அங்க அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கு, பொண்டாட்டி இருக்காங்க, குடும்பமா அந்த இடத்துல ஃபாஸ்ட் ஃபுட் கடையில வேலை பார்க்கறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு பொங்கல் தீபாவளிக்கு ஊருக்கு போறாங்க, அவங்க இங்க சேஃபா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெயிலுக்கு வந்து வெயில்ல உள்ள வெயில் அடிக்காம மழையில் நனையாம ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்ட மக்களுக்கு இங்க இடம் இல்லைன்னா எனக்கு புரியல. அவங்க சொல்றாங்க அந்த வீடியோல எனக்கு இந்த நெஞ்சம் பதைக்குதுங்க தான் சொல்ல தோணுது. என்ன அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நாங்க பிளாட்ஃபார்ம்லாம் தூங்குறோம். பிளாட்ஃபார்ம்ல தூங்குறீங்களா? நீங்க யார் அப்படின்னா தமிழ் தான், நான் தமிழன் தான், 4, 5 தலைமுறை இங்கதான் இருக்கோம், பிளாட்ஃபார்ம்ல தூங்கி எந்திக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாக்கு இருக்குல்ல, சாக்கு கோணி சாக்கு மாதிரி கட்டுவாங்களா, அந்த மாதிரி நாங்க கட்டி தூங்குவோம். காலைல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காலையில பிள்ளைங்க எந்திக்கிறாங்க, பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அந்த அந்த பிளாட்ஃபார்ம்ல தூங்குறாங்க. ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கும்ல சிமெண்ட் சிமெண்ட் இது மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம்ல தூங்குறாங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து ட்ரெஸ் மாதிரி ரோட்ல நைட் அங்க அந்த சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க. ஒரு நேரம் அந்த கடையோட ஓனர் வந்து இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, அங்க எந்திரிச்சு போங்க அப்படின்னா நாங்க வேற இடத்துக்கு மாறுறோம். ஆனா நாங்க ரமணன் ஸ்ட்ரீட் ஃபுல்லா நாங்க இங்கேயும் இத்தனை குடும்பங்கள் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி, நீங்க வீடு இல்லாம என்னென்ன கஷ்டங்கள் பண்றீங்க அப்படின்னா, எங்களுக்கு சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. சிலிண்டர் கொடுக்குறோம் அப்படின்னா எங்களுக்கு ரேஷன் கார்டு கேட்கறாங்க. ரேஷன் கார்டு கேட்டோம்னா அவங்க வந்து உங்களுக்கு வீடு இல்லாத ரேஷன் கார்டு தர முடியாது அப்படின்னு அப்படி ஒரு சொல்றாங்க. வீடு இருந்தாதான் ரேஷன் கார்டு அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் சொல்றாங்க. இது என்ன, ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்றாங்க. ரோட்ல தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, அதுல ஒருத்தவங்க எனக்கு பெண் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைம்ல அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க, வழியில துடிக்கிறாங்க, ஒரு வீடு வசதி இல்லாம நாங்க ரோட்ல தூங்கிட்டு இருக்கோங்கிறாங்க. அந்த அந்த மாதிரி சில பெண் குழந்தைங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க குளிக்கிற இடம் இதான் அப்படின்னு சொல்லி இப்ப நான் இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கோம்ல, இது இது வந்து பீரோ, சரி இந்த அகலத்துல காமிக்கிறாங்க. இது சேரு ஓகேவா, இந்த அகலத்துல இவ்வளவு தூரத்துல ஒரு இதுல காட்டுறாங்க. இதுலதான் நாங்க குளிக்கிறோம். அங்கிட்டு வந்து ஒரு சின்ன செவர் மாதிரி இருக்கு, முன்னாடி வந்து தகரமா இருக்கு, தகரத்தை வந்து அடைச்சிருக்காங்க, மேல வந்து ஒரு ஒரு சேலம் மாதிரி ஒரு இதை வச்சு கவர் பண்ணிருக்காங்க. இதுக்குள்ள நாங்க தண்ணி அங்க வந்து குழாயில புடிச்சிட்டு வந்து இங்க வச்சு குளிச்சுட்டு கிளம்பி போறோம் அப்படிங்கிறாங்க. இது என்ன டெவலப்மெண்ட் கேக்குறேன். தமிழ்நாடு ஸ்மார்ட் சிட்டியா மாத்த போறோம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த மாதிரியான பல மாவட்டங்களை வந்து ஸ்மார்ட் சிட்டியா சேஞ்ச் பண்ண போறோங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறைய முன்னேற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இதுல கவர்மெண்ட்ல இருந்து கல்யாண மகால் கட்டுறது,
கவர்மெண்ட்ல இருந்து குளத்தூர லேக்க வந்து பராமரிக்கிறது, மக்கள் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டா அந்த இடத்த விசிட் பண்ணட்டும், பேருந்து நிலையத்தை நாங்க அழகா டெக்கர் பண்றோம், ஸ்டைலா காட்டுறோம், அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல நாங்க இது பேருந்து நிலையத்தை காமிச்சிருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் விட, அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பெரிய இதா தெரியல எனக்கு. அடிப்படை வசதி இல்லாம இருக்கான் ஒருத்தன். ஒரு ஊரே அடிப்படை வசதி இல்லாம இருக்காங்க. இதுதான் எனக்கு முக்கியம். இந்த நேரத்துல லேக் வியூக்காக நாங்க வந்து இவ்வளவு ஒரு இது அமைச்சிருக்கிறோம். வியூ பாயிண்ட் லேக் வியூ காமிக்கிறதுக்கு மக்களுக்கு வந்து குளத்தூரை நாங்க ரெடி பண்ணியிருக்கிறோம். குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட பாத்துக்கீங்களா? மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு நிகரா நாங்க கட்டி அமைச்சிருக்கோங்கிறதெல்லாம் சாதனை கிடையாது. இந்த மாதிரி காலங்காலமா கஷ்டப்படுற மக்களுக்கு இப்ப நாங்க மாற்று கொடுத்துருக்கோம். எங்க ஆட்சியில வந்தவொடனே அவங்களுக்கு வீடு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. இது அந்த தொகுதியில டிஎம்கே தான் ஓட்டு போட்டிருக்காங்க வருஷம் வருஷம். அப்படி இருந்தும் டிஎம்கே ஏன் பண்ணலங்கிறதா என்னோட கேள்வியே. பிராக்டிகலா பாக்குறப்ப என்ன தப்பு சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எனக்குமே தெரியல என்ன பிராக்டிகல் என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது. லஞ்சம் கேட்கறாங்களா என்னன்னு தெரியல. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நாங்க போய் மனு கொடுத்தா எங்களை மிரட்டுறாங்க. தலைமைச் செயலகத்துல போய் நாங்க மனு கொடுக்குறோம். இப்படி எங்க வீடு இல்ல மனு கொடுத்தோம். எங்களை மிரட்டுறாங்க. எதுக்கு எங்க போன? அங்கா நீ போவியா? ஓ நீ அங்க போல தைரியம் வந்துருச்சு உனக்கு எப்படி வீடு கிடைக்குது பாப்போம் அப்படிங்கிறாங்க. காசை வாங்கிட்டு ஜிபேல வந்து 10,000 15,000 காசை வாங்கிக்கிட்டு நிறைய பேருக்கு வீடை கொடுத்துட்டு எங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற யாருக்கும் வீடு எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சேட் ஜிபிடி மாதிரியான இந்த ஏஐ டெக்னாலஜிட்ட வந்து என்ன பிராக்டிகல் என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்கதான் எங்களோட எங்களுக்கு வீடை கட்டி கொடுங்க, இது பக்கத்துல தான் எங்களுக்கு பிள்ளைகள் ஸ்கூல் இருக்கு, இங்கதான் எங்களுக்கு வேலையெல்லாம் இருக்கு, இதை விட்டுட்டு சென்னைக்கு அவுட்டர் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா எங்களால எப்படி இது பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய டிவிகே கவர்மெண்ட். இதுதான் என்னோட கோரிக்கையே. தமிழ்நாட்டுல வந்து 2000 கோடி 3000 கோடிக்கு நாங்க வந்து சில கம்பெனிகள்ல இருந்து முதலீடுக்கு இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு அடுத்து வந்து ஏதோ ஏதோ பல பில்லியன் பல ட்ரில்லியனுக்கு நாங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறோம் பொருளாதாரத்தை அப்படிங்கிறத விட அடிப்படையான வசதி இல்லாம இருக்கலாம் ஒரு குடும்பம், ஒரு ஊரே இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அல்டர்னேட்டிவ் பிளான் யோசிங்க. என்ன பண்ணலாம் அந்த மக்களுக்கு? எது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும் அதை ஏற்படுத்தி கொடுக்க பாருங்க. உலக தரத்துக்குலாம் நமக்கு தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு அடிப்படை வசதி இல்லாம கஷ்டப்படுறானே ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். இதான் மேண்டட்ரி. அடிப்படையே இல்லாம ஒருத்தர் இருக்கிறான், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமே ஒருத்தர் எல்லாம் அங்க இருக்கிறான் அப்படிங்கிறப்ப இதுக்கு எதுக்கு நம்ம உலக ரேஞ்சுக்கு ஸ்மார்ட் சிட்டி ரேஞ்சுக்கு நம்ம கனவு காண்டுகிட்டு இருக்கோம்? இது என்னன்னு பாருங்க. இதை ஏன் சட்டப்பேரவையிலையோ இல்ல இதுக்கு முன்னாடி ஆட்சி அமைச்ச டிஎம்கேவோ இல்ல அதுக்கு முன்னாடி ஆட்சி இருந்த ஏடிஎம்கேவோ இதை வந்து இதுக்கு ஏன் ஒரு 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 அவங்களை பத்தி யோசிக்கவே இல்லை. இப்ப ஆரம்பிச்சதுன்னா இல்ல பல வருஷமா இருக்குங்கிறாங்க. ஏன் இதுக்கு வந்து இது பண்ணாம இருக்காங்க? இதை ஏன் ஹோல்டுலயே போட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு பின்னாடி இந்த அரசியல் இருக்கா என்ன? ஏன் இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இல்ல இப்ப அடுத்து கூட கூடிய சட்டப்பேரவையிலாவது எலும்பு அந்த ஹார்பர் தொகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் இல்ல பக்கத்துல இருக்க தொகுதி எம்எல்ஏ வந்து தயவு செய்து சட்டப்பேரவையில அதை பத்தி பேசுங்க. இல்ல உங்க கட்சியில பேசுங்க, டிவிக்கேல பேசுங்க, சிஎம் சார்ட்ட கேளுங்க. இந்த மாதிரி அவங்க இத்தனை வருஷமா கஷ்டப்படுறாங்க, அதாவது 20 வருஷத்துக்கு மேல அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க அடிப்படை வசதியான ரோடு கூட அவங்களுக்கு இல்ல, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, நம்ம உலக தரத்துக்கு தமிழ்நாடு கொண்டு போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கலாம் பேசுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அல்டர்னேட் பிளான் கொண்டு வரதுக்கு பாருங்க. ஏதாவது ஒரு நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷம். இந்த மக்கள் எல்லாம் பகிருங்க, நிறைய இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் இந்த வீடியோல சொன்னது வந்து உங்களுக்கு ஏதாவது சோர்ஸ் வேணும், ப்ரூஃப் கேட்டீங்க அப்படின்னா நீலம் பண்பாட்டு மையம் அவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களே அந்த சேனல்ல கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ இந்த வீடியோ தான். மேபி நான் லிங்கை வேணா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைக்கிறேன், பாருங்க. மாறும் நம்புவோம், மாத்தோம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.